Hi sisters, welcome to Silk Thread Jewelry Making course. So today classல நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இதுதான் பார்க்க போகிறோம். அதாவது சைட் நாட் பேங்கிள். ஓகே, ஸோ ப்ரீவியஸ் கிளாஸில் நம்ம சென்டர் நாட் பேங்கிள் பார்த்தோம். ஸோ அதுக்கு வந்து நாட் வந்து சென்டரில் வர்றது மாதிரி இருக்கும். ஓகேவா, ஒரு சின்ன முடிச்சு மாதிரி சென்டரில் வர்றது மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து ரெண்டு நாட்டும் ரெண்டு சைட்லேயும் நமக்கு வந்து நாட் வர்றது மாதிரி இருக்கும். ஓகேவா, ஸோ இது மாதிரி கேப் இல்லாமல் நம்ம வந்து பண்ணணும். அப்போ தான் அந்த பேங்கிள் வந்து நீட்டாக இருக்கும். ஓகேவா, ஸோ டுடே கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது சைட் நாட் பேங்கிள். ஓகே, ஸோ கலர் காம்பினேஷன் பார்த்துக்கோங்க. ஃபுல்லாக பண்ணும்போது நமக்கு வந்து பொறுமையாக பண்ணணும். ஓகேவா, ஸோ இதுக்கு வந்து நம்ம 2 கட் நார்மல் பேங்கிள் எடுத்துக்கோங்க. வேறு பேங்கிள் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் எல்லா நார்மல் பேங்கிளும் இதுக்கு யூஸ் ஆகும். ஓகேவா, 4 கட் 1 கட் 6 கட் வேண்டாம், 4 கட் 1 கட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் ரொம்ப சின்னதாக வர்றது மாதிரி இருக்கும். ஓகேவா, ஸோ உங்களுக்கு வந்து அதே மாதிரி 1 கட்டாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் பெருசாக வர்றது மாதிரி இருக்கும். அந்த கேப், இந்த போர்ஷன் வந்து கொஞ்சம் நீண்டு வர்றது மாதிரி இருக்கும். 1 கட்டில் பண்ணும்போது நமக்கு வந்து நல்லா டைட் கொடுத்து கேர்ஃபுல்லாக பண்ணணும். எதனால் அப்படின்னா அது வந்து சென்டரில் வந்து கொஞ்சம் விட்த் அதிகமாக வர்றதுனால கேப் விழும். ஓகேவா, லூஸ் விழும், கேப் விழும். 2 கட் நார்மலுங்கிறது இதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். 4 கட்டுங்கும் போது ரொம்ப சின்ன சின்னதாக வரும். சரியா, ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் ஃபஸ்ட்டு வந்து 2 கட் நார்மல் பேங்கிள் எடுத்துக்கோங்க. அதுக்கு இன்சைடில் நம்ம வந்து க்ளூ அப்ளை பண்ணி இந்த பக்கத்துலேருந்து ஒரு த்ரெட், இந்த பக்கத்துலேருந்து ஒரு த்ரெட் க்ளூ அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கணும். ஓகேவா, இதுக்கும் நம்ம வந்து 25 ஸ்ட்ராண்ட்ஸ் தான் எடுத்திருக்கேன். ஸோ எஸ்டர்டே சென்டர் நாட் பேங்கிள்க்கும் 25 ஸ்ட்ராண்ட்ஸ் தான் எடுத்தோம். இந்த சைட் நாட் பேங்கிள்க்கும் நம்ம 25 ஸ்ட்ராண்ட்ஸ் தான் எடுக்கிறோம். ஓகேவா, இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏன் நம்ம வந்து 25 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா, இப்போது ஸ்ட்ராண்ட்ஸ் கம்மியாக இது வந்து நம்ம பிரைட்னஸ், அதாவது ஃப்ளாட் கொடுத்து பண்ணக்கூடியது இல்லை. ஓகேவா, நம்ம வந்து த்ரெட்டை வந்து சேர்த்து வச்சு தான் பண்ணுவோம். ஸோ அப்போ நமக்கு வந்து த்ரெட் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஓகேவா, சேர்த்து எடுக்கும்போது திக்னஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ அப்போ நமக்கு இந்த மாதிரி தான் கிடைக்கும். இதை விட நீங்கள் கம்மியாக எடுத்தீங்களா, 20 ஸ்ட்ராண்ட்ஸ்லாம் எடுத்தீங்களா, இதை விட கொஞ்சம் ஒல்லியாக வரும். ஓகேவா, தின்னாக இருக்கிறது மாதிரி இருக்கும். ஓகேவா, இதை விட கூடுதலாக எடுத்தீங்கன்னா ரொம்ப திக்காக இருக்கும். பட் கூடுதலாக எடுக்க வேண்டாம். ஏன்னா வந்து த்ரெட்டு வந்து என்ன ஆகும்னா, இப்போ நம்ம இப்படி சேர்த்து வச்சு பண்ணுறோம் அப்படின்னா இதே மாதிரி ஸ்டார்டிங்கிறதால இந்த மாதிரி சேர்ந்து வருது. இல்லைன்னா த்ரெட் மிக்ஸ் ஆகி ஒன்றுக்கு இன்னொரு நூல் வந்து மேலே எழும்பி நம்ம எப்படி தான் இங்கே இழுத்தாலும் உள்ள அது மாட்டிக்கும். சரியா, அந்த லூப் மாதிரி நமக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ அப்படி ஃபார்ம் ஆச்சுன்னா நமக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும், பார்க்குறதுக்கு நல்ல ஒரு லுக் இருக்காது. ஓகேவா, அதனால் அந்த மாதிரி லூப் எதுவுமே வராதது மாதிரி தான் நம்ம இதை பண்ணணும். அப்போ தான் நமக்கு நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். ஓகேவா, ஸோ 25 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்து இது எப்படி ஸ்டிக் பண்ணுங்கிறதுக்கும் நான் ஒரு சின்ன வீடியோ வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து நான் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். அதை பார்த்து கூட நீங்கள் இந்த பேக் சைடில் ஸ்டிக் பண்ணுறது எப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஓகேவா, இதுவும் ரொம்ப ஈஸி தான், ஒரே ப்ரொசீஜர் தான். பட் கவனமாக பண்ணணும். ஓகேவா, ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட ஃபிங்கர்ஸை இந்த மாதிரி வச்சுக்கணும். நம்மளோட லெஃப்ட்டு ஹேண்டு ஃபிங்கர்ஸ்க்கு மேலே தான் இந்த பேங்கில் நம்ம இந்த மாதிரி வச்சுருக்கோம். ஓகேவா, இதில் க்ளூ வந்து நல்லா ட்ரை ஆன பிறகு தான் இது வந்து ஸ்டார்ட் பண்ணணும் டிசைன் பண்ணுறதுக்கு. ஓகேவா, நம்ம நல்லா இப்படி இழுத்து 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 பண்ணுவோம். ஸோ இப்படி எப்படி இழுத்து இழுத்து பண்ணால் தான் உள்ளே வந்து லூப்ஸ் க்ரியேட் ஆகாமல் இருக்கும். ஓகேவா, ஸோ அதனால் கண்டிப்பாக நல்லா ட்ரை ஆகட்டும். நான் இது வந்து ஃபுல் டே
ட்ரை பண்ணிட்டு தான் நான் பண்ணுறேன். ஓகேவா? அதே மாதிரி இதில் என்ன ஒன்று பார்த்துக்கோங்க, இந்த எண்டு போர்ஷன் இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்க வேண்டாம். ஓகேவா? கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணி ஷார்ப் பண்ணிக்கலாம். எதுக்காகங்கிறத நான் வந்து ஒர்க் பண்ணி காட்டும்போது சொல்கிறேன். ஓகேவா? ஷார்ப்பாக இருந்தால் நமக்கு ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் லென்த்தியாக. ஓகேவா? இந்த அளவுக்கு க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இப்படி சேர்த்து ஷார்ப் பண்ணிக்கலாம். இது வந்து இப்போ நமக்கு ஸ்டிக் மாதிரி இருக்கும். ஓகேவா? நல்லா லூஸாக இல்லாமல் திக்காக இருக்கும். 2 சைட்லேயும் க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, த்ரெட் வந்து அங்கேயும் மிக்ஸ் ஆகாமல் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த த்ரெட் வந்து இந்த சைடு இருக்கட்டும், இந்த 2 ஃபிங்கர்ஸும் பேங்கிளுக்கு அடியில் இருக்கட்டும், மீதி 2 ஃபிங்கர்ஸும் பேங்கிளுக்கு வெளியே இருக்கட்டும். ஓகேவா? இதை இப்படி இந்த 2 ஃபிங்கர்ஸோடு எடுத்து இங்கே கொண்டு வரணும். ஓகேவா? அடுத்தது இந்த பர்பிள் கலரை இதுக்கும் மேலே. ஓகேவா? பார்க்குறதுக்கு ஒரு டி ஷேப்பில் இருக்க மாதிரி இருக்கும். இது வந்து மேலே இருக்கும். ஓகே, இனி இந்த பர்பிள் கலரோட எது நம்ம மேலே தூக்கி போட்டோமோ அதோட எண்டை எடுத்து இந்த கோல்டுக்கும் அடியிலோட, ஓகேவா, கோல்டுக்கும் அடியோட கொடுத்து இப்படி பேங்கிளோட கொடுத்து எடுக்கணும். ஸோ இதுக்கு தான் இந்த ஸ்டிக் மாதிரி ரெடி பண்ணுது. அதுக்கப்புறம் இப்படி இழுத்துட்டோம்னா இப்படி ஒரு கியூப் ஃபார்மேட்டில் கிடைக்கும். ஓகேவா? இனி இதை இப்படி நம்ம வந்து டைட் பண்ணிக்கணும். டைட் பண்ணும்போது நல்லா டைட்டாக பண்ணுங்கள். இந்த பக்கம் லூஸ் வரக்கூடாது. 2 பக்கமும் பிடிச்சி நல்லா இழுக்கணும். ஓகேவா? இப்போ 2 பக்கமும் நாட் விழுந்துச்சு. அடுத்தது இதே மாதிரி அடுத்தது பர்பிள் கலர் வருது. ஸோ 2 ஃபிங்கர்ஸ்க்கும் இன் பிட்வீனில் இந்த மாதிரி தூக்கி போட்டுட்டு இங்கே உள்ளே இருக்க கலர் இருக்குல்ல, இந்த சைடில் இருக்க கலர், இதை இதுக்கு மேலே போடணும். ஓகேவா? மேலே போடணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேலே போட்டுக்கிட்டு அதோட எட்ஜை எடுத்து இந்த பர்பிள் கலருக்கும் அடியில், அதே மாதிரி பேங்கிளுக்கும் உள்ள எடுத்து இப்படி இழுத்துட்டோம்னா நமக்கு கியூ ஃபார்மேட் வந்துடும். அடுத்தது அதை மெதுவாக அப்படியே நம்ம வந்து டைட் பண்ணிக்கணும்.
நல்லா டைட் பண்ணிக்கணும். இந்த இடத்துல ஒரு சின்ன லூப் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இப்படி லூஸ் வரக்கூடாது. ஸோ அப்படி வரக்கூடாதுன்னா இதை லைட்டாக லூஸ் பண்ணிவிட்டு த்ரெட்டை வந்து நல்லா இப்படி இழுத்துக்கணும். அப்படி இழுத்துட்டோம்னா அந்த லூப் வந்து ஹைட் ஆயிரும். அதே மாதிரி சென்டர்லேயும் கரெக்டாக ஒரு த்ரெட்டுக்கு அடுத்தது இன்னொரு த்ரெட் வர மாதிரி இருக்கணும். எந்த த்ரெட்டு லூஸ் ஆகுதோ அந்த சைடை பிடிச்சி இழுத்துடணும். ஓகேவா? நல்லா இழுத்துட்டோம்னா நம்ம ஃப்ரீயாக கூட விட்டுடலாம், ஒருவி வராது. ஓகேவா? ஒரு பேங்கிள் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து 3 செட்டு த்ரெட் வந்து தேவைப்படும். ஓகேவா? ஸோ 2 கலர்ஸ் இந்த மாதிரி அல்டர்னேட்டிவாக வரும்போது ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம எடுக்கக்கூடிய கலர் காம்பினேஷன் பேஸ் பண்ணி தான் அதோட அழகு இருக்குது. ஓகேவா? ஒரு லைட் கலர், ஒரு டார்க் கலர் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இப்படி வந்து த்ரெட் லூஸ் வராமல் பார்த்துக்கோங்க. அப்படின்னா இந்த த்ரெட் லைட்டாக லூஸ் பண்ணிவிட்டு இங்கே இழுத்துட்டேன்னா உங்களுக்கு அந்த லூப் வந்து ஹைட் ஆயிரும். ஓகேவா? நாட் வந்து கரெக்டாக வருதாங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கணும். சம்டைம்ஸ் என்ன ஆயிரும்னா நாட் வந்து உள்ளே போயிடும். ஓகேவா? அப்படி போகாமல் கரெக்டாக சைடில் நாட் வர்றதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கணும். அதே மாதிரி இதுக்கு சேம் கலரை விட இந்த மாதிரி கலர்ஸ் வந்து அல்டர்னேட்டிவாக வர்றது தான் அழகாக இருக்கும். பட் சேம் கலர்லேயும் பண்ணலாம். ஓகேவா? சேம் கலரில் பண்ணிங்கன்னா எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். இது வந்து கொஞ்சம் கலர் காம்பினேஷன் இந்த மாதிரி லைனாக வர்றது மாதிரி விசிபிள் ஆகும். ஓகேவா? டுவெண்ட்டி ஸ்டாண்ட்ஸ் எடுத்தீங்கன்னா இதோட தின்னாக கிடைக்கும். இந்த மாதிரி பேங்கிள்ஸ் வந்து நம்ம டெய்லி யூஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப லைஃப்பும் இருக்கும். ஓகேவா? நான் உள்ளேன்னு சொன்னது இப்படி தான். இப்படி ரொம்ப இழுத்துட்டிங்கன்னா இந்த த்ரெட் நாட் வந்து உள்ளே போயிடுது பார்த்தீங்களா? ஸோ இப்படி போகக்கூடாது. இதை இப்படி மேலே இழுத்து கொண்டு வரணும். ஓகேவா?
ஃபினிஷிங் பண்ணும்போதும் இதை மட்டும் கிளியராக கவனிச்சுக்கோங்க. நாட் வந்து மேலே வரது மாதிரி பார்த்து தான் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணணும். ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணும்போது கரெக்டாக அந்த எதுக்கு அடுத்தது எது ஸ்டார்ட் பண்ணுங்கிறத பார்த்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். பாட்டம்லேயும் நீங்கள் அடிக்கடி செக் பண்ணிக்கணும். த்ரெட் வந்து இந்த மாதிரி எலும்பி இன்சைட்லேயும் நிற்கக்கூடாது. ஓகேவா? ஸோ அப்படி இருந்தால் பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது, இங்கே லூஸ் ஆகி வந்துடும். அதனால் ஸோ இன்சைட்லேயும் ஒன்று நம்ம வந்து அடிக்கடி செக் பண்ணிக்கணும். ஸோ இதே ப்ரொசீஜர் தான் எண்ட் வரைக்கும். ஓகேவா? தென் ஃபினிஷ் பண்ணுறதையும் சொல்கிறேன். ஃபினிஷ் பண்ணும்போது கரெக்டாக இந்த நாட் வந்து உள்ளே போயிடாமல் மேலே இருக்கிறது மாதிரி எடுத்து நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணணும். ஓகேவா? க்ளூ அப்ளை பண்ணிக்கணும். இப்போ இந்த சைடு நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த சைடை நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணுறோம். இதில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இதை இந்த பக்கம் இதை வந்து கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும்.
இந்த நாட்டை கரெக்டாக பிடிச்சிட்டு தான் இன்சைடில் நம்ம வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கணும். ஓகேவா? ஏன்னா இந்த நாட் வந்து நீங்கள் கரெக்டாக பிடிக்கல அப்படின்னா இது வந்து உள்ளே போயிடும். சரியா? உள்ளே போயாச்சுன்னா அடுத்தது நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த இடத்துல ஒரு கேப் விழுந்துடும். ஓகேவா? ஸோ அந்த கேப் விழக்கூடாது. அதாவது ஒரு பள்ளம் மாதிரி வந்துடும், அந்த இடத்துல நாட்டை காணாது. ஸோ அப்படி வரும்போது அடுத்த நாட் வரும்போது இந்த 2 நாட்டுக்கு இடையில ஒரு சின்ன பள்ளம் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ நான் முன்னாடி பண்ணதில் என்ன இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த நாட்டுக்கும் இது வந்து ஃபினிஷிங் ஏரியா. ஸோ இந்த நாட் வந்து உள்ளே போயிடுச்சு. உள்ளே போயிடுச்சுன்னா நம்ம வந்து அடுத்தது ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த இடத்துல ஒரு சின்ன கேப் வர மாதிரி இருக்கும். ஸோ அந்த கேப் வந்து வரக்கூடாது. ஓகேவா? கேப் வராமல் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த நாட் வந்து மேலே தான் இருக்குது. ஸோ பெரிய அளவு கேப் தெரியாது. ஓகேவா? அதே மாதிரி முடிச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு செட் ஃப்ரண்டில் பண்ணுங்க. சரியா? நம்ம எந்த இடத்துல முடித்தோமோ அதுக்கும் கொஞ்சம் முன்னாடி ஒரு லைன் முன்னாடி. ஓகேவா? அப்படி தொடங்கினோம்னா கரெக்டாக இதுக்கு அடுத்தது வர்றது மாதிரி இருக்கும் நாட். ஓகேவா? ஸோ அது மட்டும் கிளியராக பார்த்துக்கோங்க, அந்த கேப் இல்லாமல். 1 டைமுக்கு நீங்கள் 2 டைம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்ட் ஆயிரும். ஃபஸ்ட் டைம் வந்து இதை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சு பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் டைமே அது கிளியர் ஆயிரும். ஓகேவா? புரிஞ்சுதா? ஃபினிஷிங் பண்ணும்போதும் ஸ்டார்டிங் பண்ணும்போதும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். கண்டிப்பாக நமக்கு 3 செட்டு த்ரெட்டு வந்து தேவைப்படும். ஏன்னா ரொம்ப த்ரெட் வந்து சேர்த்து நம்ம பண்ணுறோம்ல. ஸோ அதனால் கண்டிப்பாக 3 செட்டு த்ரெட் வந்து தேவைப்படும். சேம் கலர் எடுத்துக்கோங்க. ஓகேவா? நான் சொன்னது இதுதான். இப்போ வந்து இந்த லைன் இங்கே இருக்குது. ஓகேவா? கோல்டு. பட் நமக்கு த்ரெட் வந்து கோல்டுக்கும் மேலே இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணும்போது இப்படி கொண்டு தான் ஃபினிஷ் பண்ணுவோம். ஓகேவா? இந்த நாட் வந்து வெளியே தெரிய மாதிரி இப்படி கீழே கொண்டு போய் ஃபினிஷ் பண்ணுவோம். ஓகேவா? ஃபினிஷ் பண்ணிவிட்டு அடுத்தது நீங்கள் தொடங்குறது எந்த இடத்துலேருந்து வரணும்னா இதுக்கும் கொஞ்சம் முந்தின லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கோல்டு, அந்த இடத்துலேருந்து தொடங்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஓகேவா? அப்படி தொடங்கணும் அப்படின்னா நமக்கு அந்த கேப் இல்லாமல் இதுக்கு அடுத்த நாட் வர்றது மாதிரி அழகாக கிடைக்கும். அந்த கலரும் பார்த்துக்கோங்க, எந்த கலர் நம்ம பண்ணும்போது நாட் வருது. அப்படி பண்ணுறோம். இப்போ வந்து பர்பிள் கலர் பண்ணுறோம் அப்படின்னா பர்பிள் நாட் வரும். சரிதானா? அப்போது நீங்கள் எது ஃபினிஷ் பண்ணியிருக்கீங்களோ, சரியா, இப்போ வந்து இந்த லாஸ்ட் வந்து நமக்கு பர்பிள் கலர் ஃபினிஷ் ஆகிருக்குன்னா இங்கே வரக்கூடிய த்ரெட் வந்து கோல்டன் கலராக இருக்கணும். அப்போ தான் அடுத்தது கோல்டன் நாட் வரும். ஓகேவா? ஆல்டர்னேட்டிவ் கலர்ஸ் வரும்ல, அந்த மாதிரி. ஸோ அதுக்கேற்றாக்கில் இந்த சைடு வந்து பாட்டமில் வந்து நமக்கு பர்பிளில் ஃபினிஷ் ஆகிருக்குன்னா இங்கே இந்த சைடு நம்ம ஸ்டிக் பண்ணுறது கோல்டாக இருக்கணும். இங்கே வந்து கோல்டில் ஃபினிஷ் ஆகிருக்கு அப்படின்னா இந்த சைடு வரக்கூடிய த்ரெட் வந்து பர்பிளாக இருக்கணும். ஸோ அதையும் ஒன்று கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அப்போ நமக்கு வந்து கலர்ஸ் வந்து கரெக்டாக ஆல்டர்னேட்டிவாக வந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து அதே கலர் காம்பினேஷன் தான் கொடுத்துருக்கேன். பட் இந்த இடத்துல நான் ஃபினிஷிங் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஓகேவா? பட் மேல் பக்கத்தில் பார்க்கும்போது அது ஃபினிஷிங் கொடுத்துருக்க மாதிரி தெரியலை. ஸோ நாட் வந்து கரெக்டாக ஆல்டர்னேட்டிவாக வந்துக்கிட்டே இருக்குது. ஓகேவா? இதுக்கு என்ன ரீசன்னா நான் சொன்ன மாதிரி தான், நாட் வந்து உள்ளே போகாமல் வெளியே நாட்டு தெரியாத மாதிரி வச்சு நம்ம வந்து ஸ்டிக் பண்ணணும். ஃபினிஷிங் பண்ணும்போது பொறுமையாக பண்ணணும். சரியா? அவசரமாக ரெண்டையும் சேர்த்து வச்சு பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒரு சைட் பண்ணிவிட்டு
அடுத்தது இன்னொரு பக்கம் பண்ணலாம். ஓகேவா? அடுத்தது தொடங்கும் போதும் கொஞ்சம் முன்னாடி இருந்து தொடங்கணும். அப்போ நமக்கு இந்த நான் அதில் காட்டின மாதிரி இப்போ இதில் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சின்ன பள்ளம் இருக்கும். இந்த இருக்குது. பட் இதில் அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் தெரியலை. ஓகேவா? ஸோ அதனால் அது மட்டும் கிளியராக கவனிச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து சூப்பராக இந்த பேங்கிள் வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குன்னா நீங்கள் கேளுங்க, நான் சொல்லித்தரேன். இதே மாதிரி நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இதோட ஃபுல் வீடியோ ஓகேவா, ஃபுல் பேங்கிளும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃபோட்டோ அண்ட் வீடியோ எடுத்து சென்ட் பண்ணுங்கள். ஓகேவா? என்ன டவுட்னாலும் கேளுங்க. ஓகேவா? தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸ் மீட் பண்ணலாம்.